சரி, 18 படிகளை கடந்து செல்கின்றோமே, அது எதற்காக? ஐயப்பன் வழிபாட்டில் 18 படிகளை கடந்து செல்லுதல் என்ற ஒரு சடங்கு உள்ளது. அது எதற்கு என்று தெரியுமா? நம்முடைய உடலில் கர்மேந்திரியங்கள் என்று 5 உண்டு. நம்முடைய உடலில் கர்ம இந்திரியங்கள், அதாவது கருவிகள் என்று 5 உண்டு. அவை கண், செவி, மெய், வாய், நாசி, மூக்கு. நாசி என்றால் மூக்கு. இதுதான் நம் உடலில் இருக்கக்கூடிய கர்ம இந்திரியங்கள். நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன், அதை கேட்பது எது? உங்கள் காதுகள். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் கேட்கிறேன் என்று சொல்கிறீர்கள். இப்பொழுது நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுடைய காதுகள், உங்கள் காதுகள். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இந்த பேச்சை யார் கேட்பார், யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நான் கேட்கிறேன் என்று சொல்வீர்கள். சரி, ஒரு நல்ல ஒரு வாசனை வருகிறது என்றால் அதை நுகர்வது எது? உங்களுடைய மூக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அருமையான வாசத்தை நான் சுவாசிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். ஒரு விஷயத்தை உங்கள் கண் தான் பார்க்கின்றது. ஒரு தெய்வத்தை, ஒரு தெய்வ சன்னிதானத்தை உங்களுடைய கண் பார்க்கின்றது. ஆனால் அதை நீங்கள் தான் பார்ப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அதை நான் பார்க்கிறேன் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். ஆனால் பார்ப்பது உங்கள் கண், நீங்கள் அல்ல. இந்த உடல் அவயங்களை நீங்கள் என்று நம்புகிறீர்கள். ஆனால் பார்ப்பது எல்லாம் இந்த ஐம்புலன்கள் தான். இந்த ஐம்புலன்கள் தான் எல்லாவற்றையும் செய்கின்றது. ஆனால் அதை நீங்கள் செய்வதாக நம்பிக்கொள்கிறீர்கள். இதில் எதுவும் உண்மை இல்லை. இந்த கர்ம இந்திரியங்கள் உண்மையில் நீங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடலில் உள்ள 5 கர்ம இந்திரியங்கள் நீங்கள் உண்மையில் அல்ல என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஞான இந்திரியங்கள் என்ற 5 உண்டு. கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5. ஞான இந்திரியங்கள் என்பது துவக்கு, ஷட்ஜு, சுரோத்திரம், சிகுவை, ஆக்ரணம் என்று 5 ஞான இந்திரியங்கள் உண்டு. இந்த ஞான இந்திரியங்களும் நீங்கள் அல்ல. எப்படி கர்ம இந்திரியங்கள் நீங்கள் அல்லவோ அதே போல இந்த ஞான இந்திரியங்களும் உண்மையான நீங்கள் அல்ல. அதை தாண்டி சென்றால், இந்த 10 இந்திரியங்களையும் தாண்டி சென்றால் 4 அந்த கரணங்கள் என்று வரும். அந்த கரணங்கள் என்றால் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று 4 அந்த கரணங்கள் உண்டு. இந்த 10 இந்திரியங்களையும் தாண்டி சென்றால் 4 அந்த கரணங்களை நாம் அடைய வேண்டியது இருக்கும். 4 அந்த கரணங்கள் என்பது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று 4 அந்த கரணங்கள் உண்டு. ஆக 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞான இந்திரியங்கள், 4 அந்த கரணங்கள், 14 ஆச்சா? இந்த 14 விஷயங்களும் உண்மையில் நீங்கள் அல்ல. இந்த உடம்பை நான் என்று எண்ணிக்கொண்டால், உங்களுடைய உடம்பை நீங்கள் என்று எண்ணிக்கொண்டால், அவை இந்த உடம்பு 10 இந்திரியங்களை கொண்டது. 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் என்று நான் சொல்லி இருக்கின்றேன். உண்மையிலேயே நான் யார் என்ற கேள்வியை எழுப்பினால், இந்த உடல் நான் அல்ல என்று நீங்கள் புரிந்து கொண்டு உண்மையிலேயே நான் யார் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பினால், அது ஒரு 3 விஷயத்தை இழுத்து கொண்டு போய் நிற்கும். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று உங்களுக்கு இழுத்து கொண்டு போய் நிற்கும். மனமா, சித்தமா, புத்தியா, அகங்காரமா என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். உண்மையில் இதுவும் நாம் அல்ல. இந்த 10 இந்திரியங்களை கடந்து அது 4 அந்த காரணங்களை நாம் அடையும் போது, அதாவது உண்மையான நான் யார் என்று நாம் எண்ணும்போது, நாம் மனமா, நாம் சித்தமா, நாம் புத்தியா, நாம் அகங்காரமா என்று யோசித்தால் இவை எதுவும் உண்மையில் நாம் அல்ல. 10 இந்திரியங்களையும் 4 அந்த காரணங்களையும் தாண்டி சென்றால், அதாவது இந்த 14ஐயும் தாண்டி சென்றால் இந்த ஒரு 3 விஷயம் அடுத்து எதிர்ப்படும். இந்த 14ஐயும், அதாவது 5 கர்ம இந்திரியங்களையும், 5 ஞான இந்திரியங்களையும், 4 அந்த கரணங்களையும், 5 + 5 + 4 இந்த 14ஐயும் கடந்து சென்றால் நமக்கு ஒரு 3 விஷயம் எதிர்ப்படும். அதாவது 3 குணங்கள் நம்மை எதிர்ப்படும். இதில் தான் அந்த தொழில் செய்யப்படுகிறது. அதாவது நம்முடைய அன்றாட தொழில்கள் எல்லாமே இந்த 3 விஷயத்தில் தான் செய்யப்படுகின்றது. அது என்ன 3 விஷயங்கள்? 1 தமோ குணம், 2 ரஜோகுணம், 3வது சத்துவ குணம். இந்த 14ஐயும் தாண்டி நாம் இந்த 3ஐ அடைகின்றோம். அதாவது தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம் என்ற 3ஐ நாம் அடைகின்றோம். அது என்ன தமோகுணம்?
தாமதமாக சிந்திக்கக்கூடிய எருமை குணத்திற்கு தமோ குணம் என்ற பெயர். தாமதமாக அல்லது வெகு மந்தமாக சிந்திக்கக்கூடிய குணத்திற்கு தமோ குணம் என்று பெயர். ரஜோகுணம் என்றால் கோபம், ஆத்திரம், சாத்திரம், உணர்ச்சி வசப்படுதல் போன்றவற்றிற்கு காரணமானவை இந்த ரஜோகுணம். கோபப்படுதல், ஆத்திரப்படுதல், சாத்திரம், உணர்ச்சி வசப்படுதல் போன்றவற்றிற்கு காரணம் இந்த ரஜோகுணம். சரி, சத்துவகுணம் என்றால் இவை எதுவும் இல்லாமல் சமநிலையில் வைத்துக்கொள்வது சத்துவகுணம். தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம். சத்துவகுணம் என்பது இது எதுவும் இல்லாமல், அதாவது தமோகுணமும் இல்லாமல் ரஜோகுணமும் இல்லாமல் உடம்பை அல்லது நம்முடைய மனதை சமநிலையில் வைத்துக்கொள்வது சத்துவகுணம் ஆகும். இந்த மனிதன் தன்னை வெறும் பொறிகளாக எண்ணிக்கொள்ளாமல், புலன்களாக எண்ணாமல், இந்திரியங்களாக எண்ணிக்கொள்ளாமல், நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த மனிதன் தன்னை வெறும் பொறிகளாக என்றால் அந்த உடல், மெய், பொருள், ஆவி என்று அதை தன்னை ஒரு பொறிகளாக எண்ணாமல், வெறும் இந்திரியங்களாக எண்ணாமல், மனம், சித்தம், புத்தி, அகங்காரமாக எண்ணாமல், தமோ, ரஜோ, சத்துவகுணமாக எண்ணாமல், மனிதன் ஐம்பொறிகளாக எண்ணாமல், ஐம்புலன்களாக எண்ணாமல், மனம், சித்தம், புத்தி, அகங்காரமாக எண்ணாமல், தமோ, ரஜோ, சத்துவகுணமாக எண்ணாமல், இந்த 17 நிலைகளையும் கடந்து, இந்த 17 நிலைகளையும் கடந்து, அதாவது 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 4 அந்த கரணங்கள், 3 குணங்கள், அதாவது இந்த 17ஐயும் கடந்து 18வது நிலை என்ற சுத்த பிரம்ம நிலையை அடைகின்ற போது, அதாவது இந்த 17 நிலைகளையும் கடந்து 18வது நிலையான சுத்த பிரம்ம நிலையை அடைகின்ற போது அவன் உண்மையான இறைவனை தரிசிக்கின்றான். இந்த 17 நிலைகளையும் கடந்து 18வது நிலையான சுத்த பிரம்ம நிலையை அடையும் போது அவன் உண்மையான இறைவனை தரிசிக்கின்றான் என்பதுதான் 18 படிகளையும் கடப்பதற்கான தத்துவம். பகவத்கீதையில் கூட 18 அத்தியாயங்கள் உண்டு. பகவத்கீதையில் கூட ஒரு 18 அத்தியாயங்கள் உண்டு. இந்த 18 அத்தியாயங்களையும் படித்து முடித்து விட்டால் தனது மேன்மையை புரிந்து கொண்டு உயர முடியும் என்பதற்காக தான் பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனன் எப்படி ஞானம் பெற்றானோ அதுபோல ஒவ்வொருவரும் ஞானம் பெற முடியும். அர்ஜுனனுக்கு எப்படி ஞானம் வாய்த்ததோ அதுபோல நம் ஒவ்வொருவருக்கும் ஞானம் நிச்சயமாக வாய்க்கும். பகவத்கீதையில் வரக்கூடிய 18 அத்தியாயங்களையும் நான் படித்து வர வேண்டும். ஐயப்பன் கோவிலிலும் அல்லது ஐயப்பன் வழிபாட்டிலும் கூட இந்த 18 படிகளை மிதித்து மேலே ஏறி வாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஐயப்பன் வழிபாட்டில் 18 படிகளை மிதித்து வரக்கூடிய இந்த தத்துவம் இதற்காகத்தான். 18 படிகளை மிதித்து மேலே ஏறி வாருங்கள் என்று சொல்கிறார்கள். படி என்றால் உண்மையிலேயே வளர்ச்சியை குறிக்கிறது. படிப்படியாக என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? படி என்பது வளர்ச்சியை குறிக்கின்றது, படிநிலையை குறிக்கின்றது. படி என்பது என்ன ஆகிறது? நம்மை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நம்மை உயர்த்துகிறது. நம்முடைய நிலைமையை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்த்துவது படி ஆகிறது. அதைத்தான் படி என்று சொல்கிறார்கள். 18 படிகளும் விதவிதமான ஆழமான உண்மையை கொண்டது. ஐயப்பன் வழிபாட்டில், ஐயப்பன் கோவில் நாம் கடந்து செல்லக்கூடிய 18 படிகளும் விதவிதமான ஆழமான உண்மையை கொண்டது. நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் முழுமையாக வணங்குங்கள். எந்த தெய்வத்தை வணங்கினாலும் முழுமையாக, உண்மையாக வணங்குங்கள். நாம் வணங்கும் தெய்வத்தை முழுமையாக நம்புங்கள். எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதை முழுமையாக வணங்குங்கள், முழுமையாக நம்புங்கள். 18 படிகளையும், அதாவது 18 தடைகளையும் கடந்து ஹரிஹரசுதன் எனும் அளந்த தெய்வத்தை தரிசிக்கப் போகிறோம் என்ற உணர்வோடு தான் நாம் தரிசிக்க செல்ல வேண்டும். இந்த 18 படிகளையும் நீங்கள் தாண்டி செல்வது எதற்காக என்றால், இந்த 18 தடைகளையும் தாண்டி ஹரிஹரசுதன் எனும் அந்த கண்கண்ட தெய்வத்தை தரிசிக்கப் போகிறோம் என்ற உணர்வோடு தான் நீங்கள் தரிசிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த 18 படிகளை நாம் கடந்து செல்கின்றோம். இதை வேறொரு வழியிலும் செல்லலாம். நாம் ஐயப்பன் கோயில் தரிசித்து கொண்டிருக்கும் போது, அடடா சிவபெருமானை தரிசித்திருக்கலாமே, அல்லது முருகப்பெருமானை தரிசித்திருக்கலாமே, அல்லது ஏழுமலையானை தரிசித்திருக்கலாமே என்று மனம் அலைபாயும். இதை இன்னொரு வழியில் கூட நான் சொல்கின்றேன். பெருமாளுக்கு உரியது 7 மலைகள். பெருமாளுக்கு உரியவை, திருமாலுக்கு உண்டானவை 7 மலைகள். 6 படை வீடுகள் அது முருகனுக்கு உண்டானவை. அவை ஆற்றுப்படை வீடுகள் என்ற பெயர். 6 படை வீடு என்பது உண்மை கிடையாது. அதை பிறகு நான் உங்களுக்கு அதை விளக்குகிறேன். படை வீடு கிடையாது, அது ஆற்றுப்படை வீடு. ஆற்றுப்படுத்துதல் என்றால் அது தமிழிலே ஒரு சிறந்த ஒரு கருத்து உண்டு. ஆற்றுப்படை என்பது ஒரு மிகச்சிறந்த கருத்தாக உணரப்படுகிறது. அந்த ஆற்றுப்படை தான் 6 படையாக காலப்போக்கில் மாறிவிட்டது. அதை நான் பிற்பாடு உங்களுக்கு நான் விளக்குகிறேன்.
7 மலைகள் என்பது பெருமாளுக்கு உரியது. 6 படை வீடுகள், ஆற்றுப்படை வீடுகள் முருகனுக்கு உண்டானது. 5 பஞ்சபூத தலங்கள் சிவபெருமானுக்கு உண்டானது. மொத்தம் கூட்டுங்கள். 7 மலைகள், 6 படை வீடுகள், 5 பஞ்சபூத தலங்கள், மொத்தம் 16 வரும். மன்னிக்கவும், உணர்ச்சி பெருகில் 16 என்று சொல்லிவிட்டேன். 18 வரும். 7 மலைகள் பெருமாளுக்கு உரியது, 6 படை வீடுகள் முருகனுக்கு உரியது, 5 பஞ்சபூத ஸ்தலங்கள் சிவனுக்கு உரியது, மொத்தம் 18. பெருமாளின் 7 மலைகளும் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளும் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களும் ஐயப்பனுக்குள் அடக்கம் என்றும் நீங்கள் இந்த 18 படியை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமாளின் 7 மலைகளும் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளையும் கடந்து சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களையும் கடந்து ஐயப்பனை தரிசிக்கப் போகிறீர்கள். இவை அனைத்தும் ஐயப்பனுக்குள் அடக்கம். ஐயப்பனுடைய 50 திருமுகம் 1000 அர்த்தங்களை சொல்லும். ஐயப்பனுடைய 50 திருமுகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1000 அர்த்தங்களை சொல்லும். தெய்வத்தின் கருணையை பெற வேண்டுமானால் அதன் பக்கத்தில் தேவியரோடு இருக்க வேண்டும். பொதுவாக தெய்வத்தினுடைய கருணையை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அந்த தெய்வம் அதன் தேவியரோடு இருக்க வேண்டும் என்ற நியதி உண்டு. பொதுவாக பங்குனி உத்திரத்தில் நீங்கள் சிவன் பார்வதியோடு தான் உற்சவம் வருவார் அல்லது ஊர்வலம் வருவார். நீங்கள் கண்டிருக்க முடியும், பங்குனி உத்திரத்தில் சிவன் பார்வதி தேவியோடு தான் உற்சவம் வருவார். அதாவது ஒரு தெய்வ சந்நிதம் தன்னுடைய கருணை வடிவான தேவியோடு அருட்சக்தியான பெண்மையோடு வர வேண்டும் என்று ஒரு தத்துவ குறிப்பே உண்டு. ஒரு தெய்வம் அருள் பாலிக்க வேண்டுமென்றால் தன் அருட்சக்தியான பெண்மையோடு வர வேண்டும் என்று ஒரு தத்துவ குறிப்பு உண்டு. இதே நிலையில்தான் நாம் கொஞ்சம் ஐயப்பனை கவனிக்க வேண்டும். ஐயப்பனுடைய வலதுகரம் எதை குறித்து வைத்திருக்கும் என்றால் சின்முத்திரை காட்டிய நிலையில் இருக்கும். சின்முத்திரை என்று நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். யோக கலாச்சாரத்தில் ஒரு சிறந்த முத்திரை சின்முத்திரை. அதாவது ஆள்காட்டி விரலை கட்டை விரலோடு இணைத்து நாம் பத்மாசனத்தில், அதாவது காலை சமணமிட்டு அமர்ந்து யோகாசனத்தில் இருப்பார்கள். அந்த சின்முத்திரையை பிடித்தவராக ஐயப்பன் காட்சி தருகின்றார். சின்முத்திரை எதை குறிக்கிறது என்றால் கட்டை விரல் இறைவனையும் ஆள்காட்டி விரல் மனிதனையும் அடுத்தடுத்த 3 விரல்கள் ஆணவம் கண்மம் மாயை, அதாவது நடுவிரல் மோதிர விரல் சுண்டு விரல் ஆகியவை ஆணவம் கண்மம் மாயை என்பதை குறிக்கிறது. அப்போ மனிதன் என்பவன் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 குணங்களுடைய இணைந்தே இருக்கின்றான். நீங்கள் உங்களுடைய விரலில் கவனிக்கலாம். நமது 4 விரல்கள் ஒன்றாகவும் ஒரு விரல் தனித்தும் இருக்கிறது. அப்போ மனிதன் என்பவன் இந்த 3 குணங்களுடனே இருக்கின்றான். அந்த மனிதன் இந்த 3 குணங்களையும் விட்டு விலகி, அதாவது ஆள்காட்டி விரல் அந்த 3 விரல்களையும் விட்டு விலகி கட்டை விரலை சேரும்போது, அதாவது மனிதன் என்பவன் இறைவனை சேரும்போது ஆணவம் கண்மம் மாயை விட்டு விலகி நிற்கிறான் என்பதைத்தான் இந்த சின்முத்திரை குறிக்கிறது. சிவபெருமானுடைய தட்சிணாமூர்த்தி கோலத்தில் கூட இதுதான் காட்டப்படுகிறது. மனிதன் என்பவன் இறைவனை அடைந்து விட்டால், அதாவது ஆள்காட்டி விரல் கட்டை விரலை, அதாவது இறைவனை மனிதன் அடைந்து விட்டால் ஆணவம் கண்மம் மாயை 3 விலகிவிடும் என்பதுதான் சின்முத்திரையினுடைய தத்துவம். இதைத்தான் தட்சிணாமூர்த்தி கோலம் காட்டுகின்றது. இந்த தட்சிணாமூர்த்தி கோலத்தில்தான் ஐயப்பனுடைய வலது கரத்தில் சின்முத்திரை பிடித்தவராக இருக்கின்றார். அவருடைய இடது கரத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். ஒரு நளினமாக ஒரு பெண் போல வளைந்து நெளிந்து ஒரு மீனாட்சியினுடைய கையில் போல் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கரத்தில் சின்முத்திரையும் இன்னொரு கரம் வளைந்து நெளிந்து நளினமாக ஒரு பெண் போல இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்றால் ஐயப்பன் ஒருவனை ஆணாகவும் பெண்ணாகவும் இணைந்து அம்மையப்பனாக காட்சியளிக்கிறான் என்பதற்கு இதைவிட சிறந்த தத்துவம், சிறந்த உண்மை எதுவும் இருக்கிறதா என்ன? ஐயப்பன் ஒருவனை ஆணாகவும் பெண்ணாகவும் இணைந்து அம்மையப்பனாக காட்சி தருகிறான். ஒரு கையில் சின்முத்திரை, ஒரு கையில் மீனாட்சி போல கையை நளினமாக வளைந்து வைத்திருப்பதை நீங்கள் அந்த ஐயப்பனுடைய திருவுருவ படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஐயப்பன் ஆயுதம் எதுவும் இன்றி உலக சமாதானத்தை போதிக்கும் உத்தமனாகவும் ஐயப்பன் இருக்கின்றான். ஐயப்பன் ஆயுதம் எதுவும் இன்றி உலக சமாதானத்தை போதிக்கும் உத்தமனாகவும் ஐயப்பன் இருக்கின்றான். ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், நாங்கள் ஐயப்பனை சரணம் அடைய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டியது, ஐயப்பா உன்னை நாங்கள் சரணம் அடைய வேண்டும். சாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா என்று சொல்வதன் மூலம் ஐயப்பனே உங்களை நாங்கள் சரணடைகிறோம் என்பதுதான் இந்த ஐயப்பன் வழிபாட்டில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான தாத்பரியம். சுவாமியே சரணமையப்பா,
சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.